ஹலோ மக்களே! ஒரே மாதிரி குழம்பு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதுன்னா, இந்த 2 தொக்கு ரெசிபியும் உங்களுக்காக தாங்க. இன்னைக்கு நம்ம 2 தொக்கு ரெசிபீஸ் பார்க்க போறோம். இத நீங்க சாதத்தில போட்டு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இது 3த்துக்குமே சைட் டிஷ்ஷா இத நீங்க தொட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அவரைக்காய் தொக்கு தான். அவரைக்காயே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி தொக்கு செஞ்சு கொடுங்க. ஒரு வாணல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிக்கணும். வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறேன். எப்பயுமே எண்ணெயிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்காதீங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதே வாணலில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயை சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பச்சை அவரைக்காய் தான். உங்ககிட்ட நாட்டு அவரைக்காய் கிடச்சிச்சின்னா அந்த அவரைக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் நம்மளுடைய அவரைக்காயை நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டுட்டே இருங்க. நான் சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா தான் அவரைக்காய் சேர்த்துருக்கேன். அவரைக்காயிலேருந்து இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். தனி மிளகாய் தூள் சேர்க்காதீங்க. உப்புமே சேர்த்துட்டேன். சேர்த்து ஒரு மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் நடுவில் ஒரு தடவை வதக்கி விட்டு நம்மளுடைய அவரைக்காயை நல்லா வேக வச்சுக்கோங்க. அவரைக்காய் ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் உங்கள் தொக்கு ரெடியானவுடனே இறக்கி சர்வ் பண்ணலாம். ஒரு சூப்பரான அவரைக்காய் தொக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான தொக்குங்க. ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு கூடவே வத்தல் இல்லைன்னா அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த அவரைக்காய் தொக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு சூப்பரான தொக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க குடைமிளகாயை வதக்கி எடுத்துக்கோங்க. குடைமிளகாய் வச்சு நான் ஒரு டிப்புமே உங்களுக்கு சொல்கிறேன். எந்த ரெசிப்பியில் நீங்கள் குடைமிளகாயை சேர்க்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குடைமிளகாய் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கப்போ தான் அந்த ரெசிப்பியில் டேஸ்ட்டே கொடுக்கும். குடைமிளகாயை எப்பயும் ரொம்ப வேக வச்சிடாதீங்க. இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த தோல்லாம் நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட குடைமிளகாயை தனியாக எடுத்து வச்சுருப்போம். அந்த வாணலில் இருக்க எண்ணெயிலே கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. கூடவே இதில் தக்காளி பழம் 2 குட்டி தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம், தக்காளி இது 2மே சமமான அளவு இந்த ரெசிபிக்கு எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு வாசனை பிடிக்காதுன்னா ரொம்ப கம்மியான அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம். எந்த ரெசிபிலலாம் தண்ணி சேர்க்குறோமோ அதில் தான் நீங்கள் கல்லுப்பு சேர்க்கணும். அப்போ தான் உங்களுடைய கல்லுப்பு நல்லா கரையும். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குன்றதுனால ரொம்ப அதிகமாக காரம் சேர்க்காதீங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. நம்மளுடைய மசாலாஸ் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு கப் நிறையா கார்ன் சேர்த்துக்கோங்க. இது வேக வைக்காத ஸ்வீட் கார்ன். நம்ம தண்ணி இப்போ சேர்த்த உடனே அது வெந்துடும். உங்களுக்கு இது வேகாது அப்படின்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தடவை குக்கர் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். கார்ன் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நம்மளுடைய கார்னில் இந்த மசாலா எல்லாமே இறங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா நம்மளுடைய கார்ன் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வந்துடும்.
இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வதக்கி வச்சுருக்க குடைமிளகாயும் இதில் வந்து சேர்த்துருங்க. குடைமிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் இது வந்து கொதிக்கக்கூடாது. மசாலா எல்லாம் அதில் இறங்குறதுக்காக ஒரு 2 நிமிஷம் நம்ம அதை நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். 2 நிமிஷம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் குடைமிளகாய் தொக்கு ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி கூட இது ஒரு சூப்பர் காம்போங்க. கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நிறைய தாராளமாக மிளகு சீரக பொடி வந்து சேர்த்துக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபீஸுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.